என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. நம்ம எக்கனாமிக்ஸ்ல 8வது வீடியோ பார்க்க போறோம். ஆல்ரெடி 7 வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்துருங்க யூனிட் 5ல. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 hours சீரீஸ்ல இது 10வது வீடியோ. ஸோ கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் மை டைமிங் அது மட்டும் இல்லாமல் சிச்சுவேஷனை பொறுத்து வீடியோஸ் வரும். பட் வீடியோ ஸ்டாப் ஆகாது. 200 வீடியோஸ் கண்டிப்பாக வரும். அதுக்கு நான் கேரண்டி தரதுனால ஏன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. சில பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. 1 or 2 days சொல்லலாம் கூட கொடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் இப்போ நம்ம போகிறப்போ உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் ஓகேன்றப்போ 20 வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஜெக்ட்டும் சேர்த்து கொண்டு வரேன். ஏன்னா என்னோட டைமிங் கிளாஸ் டைமிங் எல்லாம் பார்த்து தான் வீடியோ கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பட் 200 வீடியோ பிளான் 200 வீடியோ கண்டினியூ பண்ணி முடிப்பேன் 200 hours சீரீஸில். அதனால் அதை பார்த்து ஸ்டாப் பண்ண வேணாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிதி ஆயோக். ஸோ இதுலையுமே ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா என்ன படிக்கணுன்றதே நான் சொல்கிறேன். அதையும் எப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். கேட்டிங் பார்த்துக்கோங்க. நிதி ஆயோக் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி நோட்ஸ் எடுத்துங்க படிக்கும்போது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நிதி ஆயோக்கோட ஃபுல் ஃபார்ம் என்ன? வாட் இஸ் நிதி ஆயோக்? இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி 5வது திட்டங்கள் வகுத்த பிளானிங் கமிஷன் பற்றி பார்த்துருப்போம். திட்டக்குழு. அந்த திட்டக்குழுவோட ஒரு மாற்று அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக். ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு சில விஷயங்கள்ல நிதி ஆயோக் பிளானிங் கமிஷனோட பெஸ்டா இருக்கு. பிளானிங் கமிஷனை பொறுத்தவரை ஒரு 5வது திட்டம் வகுத்து அந்த 5 வருஷத்துல அதை நடத்தி முடிப்பாங்க. நிதி ஆயோக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷன் அப்படின்னா ஒரு தொலைநோக்கு திட்டம். ஒரு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் திட்டங்களை வகுத்து ஸோ அதை நோக்கி டார்கெட் நோக்கி டிராவல் பண்றாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக். நிதி ஆயோக் வந்து எவ்ரி இயர் மீட்டிங்கும் கண்டக்ட் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ நிதி ஆயோக்கோட ஃபுல் கோல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்டிஜி அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது நிதி ஆயோக்கோட ஒர்க், அது முக்கியமான ஒர்க் இருக்கும். சரிங்களா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு சொல்லி இந்தியா லெவலே ரிலீஸ் பண்ணுவாங்க. தென் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிதி ஆயோக்கோட ஒர்க்ல முக்கியமான வேலைகள். ஸோ அதை பத்தி கீழே பார்க்க போறோம். தென் அது மட்டும் இல்லாம நிதி ஆயோக்கோட ஃபுல் ஃபார்ம் ப்ரீவியஸ் இயர்ல 2 times கேட்டிருக்காங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டிடியூஷன், நாட் இன்ஸ்டிடியூட். இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, நிதி ஆயோக். NITI ஃபுல் ஃபார்ம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் நிதி அப்படின்னு சொன்னோம்னா பாலிசி அப்படின்னு அர்த்தம். பாலிசி, திட்டம். ஆயோக் அப்படின்னா கமிஷன், திட்டக்குழு, அதாவது திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு குழு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதில் தான் கொண்டு வந்தது நிதி ஆயோக். ஸோ நிதியோட ஃபுல் ஃபார்ம் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய அமைப்பு. இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. உள்ள நான் ஸ்கூல் புக் பாயிண்டும் கொண்டு வந்துருவேன், 12th புக்கும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்டும் கொண்டு வந்திருக்கேன். கரெக்டாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. திட்டக்குழுவோட ஒரு மாற்று அமைப்பு தான் நிதி ஆயோக் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி, நிதி ஆயோகோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷனோட ஹிஸ்ட்ரி தனியாக பார்த்துருப்போம். பிளானிங் கமிஷன் வேணும்னு சொல்லி யாரெல்லாம் சொன்னாங்க. ஸோ எந்த ஆர்டர்ல பாம்பே, இப்போ பாம்பே வந்து பார்த்தீங்கன்னா தொழிலதிபர்கள் சேர்ந்து ஒரு பிளான் சொல்லியிருப்பாங்க. பாம்பே பிளான், அடுத்து காந்தியன் பிளான், மக்கள் திட்டம், அதுக்கப்புறம் தான் பிளானிங் கமிஷன் ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் பிளானிங் கமிஷன் உருவானது எல்லாமே பார்த்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா திட்டக்குழு உருவானதை அங்க பார்த்துட்டோம். இங்க நிதி ஆயோக் அப்படின்றது எப்படி வந்துச்சு? ஷார்ட்டா என்ன சொல்லிடலாம், திட்டக்குழுல இருந்து நிதி ஆயோக் வந்துச்சு. ஸோ அப்ப திட்டக்குழு உருவானதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். இதுல 15/3/1950 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். திட்டக்குழு உருவான டேட் கேட்டாங்கன்னா 15/3/1950. நெக்ஸ்ட் 25/6/2014 பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற நாள் மே 26, 2014. சரிங்களா? அன்னைக்கு தான் பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்கிறாரு. 13/8/2014 நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய புது குழு ஒன்று திட்டக்குழுக்கு மாற்றாக கேபினெட் அவையில் அப்ரூவல் பெற்றது. அதாவது அங்கீகாரம் பெற்றது. புதிதாக ஒரு குழு வருது நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் கிடைத்தது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபினெட்ல 13/8/2014. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது உருவானது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அமைச்சர்களால் சொல்லப்பட்டது, அமைச்சரவையில் அங்கீகாரம் பெற்றது. தென் 15/8/2014 PM நரேந்திர மோடி அவர்களால் அனௌன்ஸ்மெண்ட் அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட நாள் 15/8/2014. 15/8/2014 சுதந்திர தின விழா ஃபங்க்ஷன்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க திட்டக்குழுக்கு பதிலாக நிதி ஆயோக் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. தென் நிதி ஆயோக் வர்றதுனால திட்டக்குழுவை கலைச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அப்ப திட்டக்குழு கலைக்கப்பட்ட நாள் எப்போ அபாலிஷ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் 17/8 ஆகஸ்ட் 17 திட்டக்குழு கலைக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அப்ப நிதி ஆயோக் ஃபார்ம் பண்ணது 14வது வருஷம் 2014 ஆகஸ்ட் 17 திட்டக்குழுவை கலைச்சிட்டாங்க. பட் ஜனவரி 1, 2015 தான் நிதி ஆயோக்கை ஃபார்ம் பண்றாங்க. சரிங்களா? நிதி ஆயோக் எப்போ உருவானதுன்னு கேட்டீங்கன்னா 1/1/2015. இவங்களோட முதல் மீட்டிங் நடைபெற்றது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா February 8, 2015. February 8ஆம் தேதி 2015 தான் இவங்களோட முதல் மீட்டிங் நடைபெற்றது. 2015 இருந்து எவ்ரி இயர் மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கு நிதி ஆயோக்ல.
ஆனா பிளான் பண்றது அப் டு 15 இயர்ஸ் வரைக்கும் பிளான் பண்ணுவாங்க. பட் மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் ஒன்ஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அதுல எல்லா ஸ்டேட்டோட சிஎம்மும் போய் கலந்து அவங்களோட குறைகளையும் நிறைகளையும் சொல்லி பிளான் சக்சஸ் ஆயிருக்கா, என்ன இருக்கு, இதுல எப்படி பண்ணலாம், யுக்திகளை எப்படி வகுக்கலாம், அதெல்லாம் எல்லார்ட்ட இருந்து கேட்டு ஒரு பிளானை மேக் பண்றாங்க. அதனால இது கீழிருந்து திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, பாருங்க, இதெல்லாம் ஹிஸ்டரி. இப்போ அப்படியே கரண்ட் வருவோம், கரண்ட் டேட்டாவுக்கு. எட்டாவது நிதி ஆயோக மீட்டிங் 27 மே 27 2023 நடந்தது. 9வது நிதி ஆயோக் மீட்டிங் 27/7/2024 நடந்தது. 10வது நிதி ஆயோக் மீட்டிங், இதுதான் கடைசி மீட்டிங்மா. 10வது மீட்டிங் மே 24 2025 நடந்த இடம் டெல்லி பாரத் மண்டபம் அப்படிங்கிறது நடந்திருக்குமா. பாரத் மண்டபம் டெல்லியில நடந்தது. 24/5/2025 24ஆம் தேதி மே மாசம் 2025. இதுக்கப்புறம் 2026 மே 6 ஜூலைல நடக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11வது மீட்டிங். இது வரைக்கும் நடந்தது 10 மீட்டிங். அப்ப லாஸ்ட் மீட்டிங் எங்க நடந்துச்சு, இடம் என்னன்னு தெரியணும். இது வரைக்கும் நடந்த 11 மீட்டிங்க்கும் தலைவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான், பிரதமர் நரேந்திர மோடி. சரிங்களா? தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி. அப்போ துணைத் தலைவர் யார்? இதை வந்து மெயினா தலைவர் இருப்பாரு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துணைத் தலைவர் இருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் குரூப் 4 கொஸ்டின்லயே கேட்டிருக்காங்கம்மா. துணைத் தலைவர் யார்? துணைத் தலைவர் தான் நிர்வாக தலைவர். ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். இதை புக்ல காமிக்கிறேன், புக்ல அந்த ஒன்று இருக்கும். நிதி ஆயோக்கிய நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தலைவர் நிர்வாக தலைவர் கிடையாது, துணைத் தலைவர் தான் நிர்வாக தலைவர். சரிங்களா? துணைத் தலைவராக இப்பொழுது இருப்பவர் சுமன் பெர்ரி, இவர் 3வது துணைத் தலைவர். அப்போ மத்த 2 பேர் யாரு, அதுவும் கீழே கொடுத்துருக்க பாத்துக்கோங்க. முதல் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் ஃபர்ஸ்ட் அரவிந்த் பனகாரியா, ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுனால முக்கியம். அடுத்து 2வது ராஜீவ் குமார், 2017 இருந்து 22 வரை இருந்திருப்பாரு. 3வது சுமன் பெர்ரி அப்படிங்கிறவர் 22 இருந்து இப்போ வரை இருந்துகிட்டு இருக்காரு. இப்ப தற்போதைய துணைத் தலைவர் நிதி ஆயோகோட நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் சுமன் பெர்ரி இப்ப இருக்கிறவர். சரிங்களா? அடுத்து சிஇஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், செயல் அதிகாரி. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 4 செயல் அதிகாரிகள் இருந்திருக்காங்க நிதி ஆயோக்ல. ஃபர்ஸ்ட் உருவானப்போ 2015-16 சிந்து ஸ்ரீகுல்ல ஃபர்ஸ்ட் இருந்தவர். ஃபர்ஸ்ட் யாராவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து 2வது அமிதாப் காந்த் இருந்தாரு 21 வரை. 21 to 23 பரமேஸ்வர் ஐயர் இருந்திருக்காரு. இப்போ கரண்ட்ல இருக்கிறவரு 2026 லாஸ்டா BVR சுப்பிரமணியம். ஸோ இவரும் முக்கியமான நபர். அது மாதிரி நம்ம மற்றவங்க எல்லாத்தையும் படிக்கிறோமோ இல்லையோ, கரண்ட் சிஇஓ, கரண்ட் நிர்வாக தலைவர் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், தென் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், நிர்வாக தலைவர் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீஃப், இதுல வந்து சீஃப் பிரசிடென்ட் தான், பிரசிடென்ட் ஆஃப் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்றோம்ல, சேர்பர்சன். இதுல வந்து பாத்தீங்கன்னா வைஸ் சேர்பர்சன், அவர் தான் முக்கியமானவர் இங்க, சுமன் பெர்ரி. எப்படி நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவர் வந்து ராஜ்யசபாவுக்கு ஹெட்டோ, அதே மாதிரி இதோட வைஸ் சேர்மன் தான் இதோட நிர்வாக தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். சரிங்களா? சோ நம்ம பார்த்த சுமன் பெர்ரி இவர் தான் BVR சுப்பிரமணியம். சரிங்களா? 2 பேரும் பார்த்துக்கோங்க, 2 பேரும் போட்டோ கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10வது மீட்டிங் நடந்துச்சு இல்லைங்களா? அதனால 10வது மீட்டிங்கோட ஸ்பெஷல் என்ன, 10வது மீட்டிங் எப்போ நடந்துச்சு, ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணல, எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். இப்போ 10வது மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் 24/5/2015 ஆஃப்டர் ஆபரேஷன் சிந்தூர். ஆபரேஷன் சிந்தூர் வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு அட்டாக். அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா நடந்த மீட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10வது மீட்டிங் தான். 7/5/2025 மே மாசம் 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் நடந்துச்சு. நம்ம மே மாசம் 24ஆம் தேதி நிதி ஆயோகோட 10வது மீட்டிங் நடந்துச்சு. இதான் ஸ்பெஷல். ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்த மீட்டிங். பார்ட்டிசிபேட் பண்ணவங்க 24 ஸ்டேட், 7 UT. பட் நம்ம கரண்ட்ல இருக்கிறது மொத்தம் எத்தனை ஸ்டேட் இருக்காங்க? 28 ஸ்டேட் இருக்கு. இப்போ UT 8 இருக்கு. பட் பார்ட்டிசிபேட் பண்ணது 24 தான். அப்ப மிச்சம் 4 பேர் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க தான். கர்நாடகா, பீகார், கேரளா, வெஸ்ட் பெங்கால். கர்நாடகா, பீகார், கேரளா, வெஸ்ட் பெங்கால், இவங்க 4 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணல. சரிங்களா? அதே மாதிரி யூனியன் பிரதேசத்துல பாண்டிச்சேரி பார்ட்டிசிபேட் பண்ணல. மொத்தம் அப்போ 28 + 8 மொத்தம் சிஎம் அண்ட் லெப்டினன்ட் கவர்னர்னு பாத்தீங்கன்னா 36 பேர் போயிருக்கணும். பட் இங்க போனது எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 31 தான் போயிருக்காங்க. மொத்தம் 5 பேர் போல. அதுல 4 பேர் வந்து சிஎம், ஒரே ஒருத்தர் லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரி. சரிங்களா? இப்போ புதுச்சேரி. ஸோ இது வந்து அந்த மீட்டிங் நடந்தப்போ எடுத்த போட்டோமா. 24 மே 2025. ஸோ இதுல வந்து நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின், இவர் ஸ்டாலின் கலந்துகிட்டாருமா, MK ஸ்டாலின். பட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த MK ஸ்டாலின் இவர் கலந்துகிட்ட மீட்டிங் 10வது மீட்டிங். இவர் 9வது மீட்டிங்ல கலந்துக்கல, 8வது மீட்டிங்ல கலந்துக்கல, 7வது மீட்டிங்ல கலந்துக்கல. அதாவது லாஸ்ட் 3 வருஷம் நடந்த மீட்டிங்ல, நிதி ஆயோக் மீட்டிங்ல நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் கலந்துக்கல. இப்போ 2025 தான் இவர் கலந்துகிட்டாரு. இவர் இப்பதான் கலந்துருக்காரு. லாஸ்ட் 3 மீட்டிங்ல MK ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை நிதி ஆயோக மீட்டிங்ல. சரிங்களா? ஓகே. அடுத்து இந்த 2024 மீட்டிங் இருக்கு இல்லைங்களா, இதோட தீம் என்ன?
வளர்ந்த பாரதத்துக்கான இந்திய அணி 2047 அப்படிங்கிறது தீம். டார்கெட் என்னவா இருக்கணும்னா டார்கெட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2047க்குள் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குதல், இதுதான் டார்கெட். சரிங்களா? விக்சித் பாரத் அப்படின்னா வளர்ந்த இந்தியான்னு அர்த்தம். ஸோ இப்போ இதுதான் கருப்பொருளா இருக்கு. விக்சித் பாரத் நல்லா படிச்சுக்கோங்க. விக்சித் பாரத் அப்படின்னா வளர்ந்த இந்தியா 2047. சரிங்களா? ஏன் இந்த 2047 பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா, நம்ம 1947 சுதந்திரம் வாங்கணும், இதோட 100வது ஆண்டு 100th year ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், 100வது சுதந்திரக்குள்ள இந்தியா வளர்ந்துடணும் அப்படிங்கிற டார்கெட்டா வச்சிருக்காங்க. நம்ம 10வது நிதி ஆயோக் மீட்டிங்கோட டார்கெட். சரிங்களா? நெக்ஸ்ட் பிஎம் நரேந்திர மோடி ஸ்பீச்மா. பிஎம் நரேந்திர மோடி பேசும்போது என்னென்னலாம் பேசினாரு அப்படின்றத அடுத்து பார்ப்போம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர் பேச ஆரம்பிக்கும் போது ஒன் ஸ்டேட் ஒன் குளோபல் டெஸ்டினேஷன், ஒரு மாநிலம் ஒரு சர்வதேச சுற்றுலா தலம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ மாநிலங்களே வளர்ச்சியின் என்ஜின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாநிலங்களே வளர்ச்சியின் என்ஜின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனோவேஷன், ஸ்டார்ட் அப் அண்ட் யூத் பவர் பத்தி பேசியிருக்காரு. இனோவேஷன், ஸ்டார்ட் அப், யூத் பவர் பத்தி பேசியிருக்காரு. நெக்ஸ்ட் குட் கவர்னன்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ரெண்டும் சேர்ந்தாதான் வேகமாக வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்னு குட் கவர்னன்ஸ், நல்ல ஆட்சி. ரெண்டாவது மாடர்ன் டெக்னாலஜி அப்டேட், இது ரெண்டுமே இருந்தாதான் growth வேகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. டெக்னாலஜியும் அப்டேட் பண்ணணும், அதே டைம் நல்ல ஆட்சியும் இருக்கணும். ரெண்டும் இருந்தா இந்தியா வேகமா வளர்ந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் மீன் பண்றது என்ன அப்படின்னா, எல்லா ஸ்டேட்லயும் நல்ல ஆட்சி இருந்து டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுன்னா எல்லாரும் என்ன பண்ணலாம், வேகமா வளரலாம் அப்படின்றது அந்த மீனிங். தென் வறுமையில் இருந்து மீட்பு, இதுல அவர் சொன்ன விஷயம், இந்த வருஷம் 2025 நிதி மீட்டிங்ல கடந்த 9 மீட்டிங் முடிஞ்சு 10வது மீட்டிங்ல நம்ம இதுவரைக்கும் 25 கோடி மக்களை வறுமையிலிருந்து வெளியெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றனர். தென் G20 2023 18வது சமிட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எங்க நடந்துச்சுன்னா தமிழ்நாடு. ஸோ அதோட கருப்பொருள் ஒன் எர்த் ஒன் ஃபேமிலி ஒன் ஃபியூச்சர். இது 9/9/2023 நடந்தது. நமக்கு 8வது நிதி மீட்டிங் நடக்கிறப்போ இது நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த டைம்ல அந்த இயர் நடந்தது. அதோட கருப்பொருள் ஒன் எர்த் ஒன் ஃபேமிலி ஒன் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சரை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லி திட்டத்தை பத்தி சொல்லியிருக்காரு. விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான், இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படின்னு பேசியிருக்காரு. தென் பெண்கள் முன்னேற்றத்திற்காக இப்ப நமக்கு வந்து கீழே பார்ப்போம் 7 தூண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதுல எம்பவர்மெண்ட் அப்படின்னு ஒரு பில்லர் இருக்கும், அதாவது தமிழ்ல மேம்பாடு கொடுத்திருப்பாங்க. அந்த மேம்பாடுல பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், அதாவது விமன் எம்பவர்மெண்ட் பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது நிதி ஆயோக்கோட 7 தூண்ல முக்கியமான தூண். 7 தூண்கள் படிப்போம். அந்த தூண்கள்ல அப்ப அந்த பெண்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்களுக்கு கொடுக்குற ஒரு அவார்டு பத்தி சொல்லியிருக்காங்க. நாரி சக்தி புரஸ்கார் அவார்டு அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. இது ஒரு பெண் தனியா செயலாற்றினாலும் சரி, அப்படி இல்ல ஒரு குரூப்பா ஒரு ஆர்கனைசேஷன் செயலாற்றினாலும் சரி, பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு. சரிங்களா? ஸோ இதுல வந்து 1999ல ஸ்ரீ சக்தி புரஸ்கார் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. தென் 2015ல இதோட பேரு நாரி சக்தி புரஸ்கார் அவார்டு அப்படின்னு மாத்திருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தனி பெண் செயலாற்றுனாங்க, அவங்களுக்கு அந்த அவார்டு போய் சேருதுன்னா 1 lakhோ, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு போயிருந்துச்சு அப்படின்னு கேட்டா 2 lakhஸோ அதுக்கு அமௌண்டா கொடுப்பாங்க, பரிசு தொகையா கொடுப்பாங்க. இது மார்ச் 8 சர்வதேச பெண்கள் தினம். மார்ச் 8 சர்வதேச பெண்கள் தினத்தை ஒட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. இந்த மார்ச் 8ல கொடுக்கக்கூடிய அவார்டு தான் நாரி சக்தி புரஸ்கார் அவார்டு. இதை பத்தி பிஎம் சொல்லியிருப்பாரு. பெண்கள் முன்னேற்றத்துக்காக பங்காற்றி பெண்களுடைய முன்னேற்றத்தை பாராட்டி ஒரு தனி மனிதர், ஒரு தனி பெண் வந்து ஒரு விஷயத்துல ஈடுபட்டு இந்த சொசைட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக பாடுபட்டாங்களும் சரி, அப்படி இல்லாம ஒரு ஆர்கனைசேஷனே பெண்களுக்கு முன்னேற்றத்துக்காக ஒரு சிறப்பான செயலாற்றினாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு தான் நாரி சக்தி புரஸ்கார் அவார்டு. இந்த அவார்டு பத்தி சொல்லியிருக்காரு. சரிங்களா? தென் பிவிஆர் சுப்பிரமணியம் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் லார்ஜஸ்ட் எக்கனாமிக்ஸ் இன் தி வேர்ல்டு, உலகின் பெரிய பொருளாதார நாடுகள், சிறந்த பொருளாதார நாடுகள் அப்படின்னு இந்த லிஸ்ட்டை ரீட் பண்ணியிருக்காரு. அதுல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 5வது இடத்திலிருந்து 4வது இடத்துக்கு முன்னேறி உள்ளது அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காருமா. அமெரிக்கா ஃபர்ஸ்ட், 2வது சைனா, 3வது ஜெர்மனி, 4வது இந்தியா, 5வது வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா முன்னேறியது அப்படின்னு சொல்லி பிவிஆர் சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 4 ட்ரில்லியன் எக்கனாமியோட 4வது பிளேஸ்ல இருக்கு. 2030க்குள்ள இந்தியாவோட டார்கெட் 2030 7 ட்ரில்லியன் எக்கனாமியா மாறணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? 2030ல 7 ட்ரில்லியன் எக்கனாமியா மாறணும். அதே மாதிரி நமக்கு ஜப்பானை பின்னுக்கு தள்ளி நம்ம முன்னாடி வந்துட்டோம், இதுக்கப்புறம் ஜெர்மனியை பின்னாடி தள்ளி நம்ம முன்னாடி போகணும் அப்படிங்கிறது நம்ம டார்கெட். எத்தனை ட்ரில்லியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 ட்ரில்லியன் எக்கனாமியோட டார்கெட் 2030. இதையும் சொல்லியிருப்பாரு. சேம் டைம் நம்ம தமிழ்நாடு டார்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ட்ரில்லியன் எக்கனாமி இன் 2030, 4.5 ட்ரில்லியன் எக்கனாமி இன் 2047. நம்ம தமிழ்நாடோட டார்கெட் இது. சரிங்களா? இது தனி. மேல பார்த்தது இந்தியாவோட டார்கெட், இது தமிழ்நாடோட டார்கெட். 2030க்குள்ள 1 ட்ரில்லியன், 4.5 ட்ரில்லியன் இன் 2047 அப்படி நோட் பண்ணிக்கோங்க. இது பிவிஆர் சுப்பிரமணியம் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுமா. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு சிஎம்
நிதி ஆயோக் மீட்டிங்ல கலந்துக்கிட்டு எந்தெந்த விஷயங்களை அவர் கோரிக்கைகளை முன்வைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15வது பினான்ஸ் கமிஷனோட ரிப்போர்ட்ல மாநிலங்களுக்கு வரியிலிருந்து செலுத்தக்கூடிய வரியிலிருந்து கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸ்ல இருந்து மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் 41% வரைக்கும் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க 15வது நிதிக்குள்ள என்கேசிங் அறிக்கையின்படி. ஆனா 33.16 மட்டுமே மாநிலங்களுக்கு வந்து சேர்ந்துள்ளது. பட் எங்களுக்கு இது பத்தாது. தமிழ்நாடு சிஎம் என்ன பண்ணிருக்காரு 50% வேணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காரு நிதி ஆயோக் மீட்டிங்ல. ரெண்டாவது கிளீன் கங்கா திட்டம் நமாமி கங்கா அப்படிங்கிற ஸ்கீம் கீழே கொண்டு வர்றாங்க. அதுல கங்கை, வைகை, தாமிரபரணி போன்ற ஆறுகளை சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. சரிங்களா? மூணாவது ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற திட்டத்தை வந்து அம்ருத் 2.0 கீழே கொண்டு வந்திருக்காங்கம்மா. அம்ருத் அப்படின்னா என்ன ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். அம்ருத் அப்படிங்கிறது அடல் மிஷன் ஃபார் ரெஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடல் மிஷன் ஃபார் ரெஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது என்ன அப்படின்னா நகர்ப்புறங்களை மாற்றுதல், நகர்ப்புறங்களை உருமாற்றம் செய்தல். சரிங்களா? அதாவது சுத்தமான கிளீன் சிட்டி, ஸ்மார்ட் சிட்டி இது எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். இது ஃபர்ஸ்ட் கொண்டு வரும்போது இது ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற ஸ்கீம் கீழே கொண்டு வந்தாங்க. இப்போ இதுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்வச் பாரத் உள்ளே வந்துடும். ஸ்வச் பாரத்ல இருக்க ஸ்கீமுக்கும் அம்ருத்துக்கும் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். பட் அம்ருத் 2.0 இப்ப இருக்கிறது அம்ருத் 2.0. அம்ருத் 1 கொண்டு வந்தாங்கல்ல, அம்ருத் 1 கொண்டு வந்தப்போ என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வாட்டர், நீர் சுத்திகரிப்பு, கழிவு நீர் சுத்திகரிப்பு, சிவரேஜ், தென் டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து, நீர் போக்குவரத்து, தென் கிரீன் பார்க் அமைத்தல். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அம்ருத் 1 கொண்டு வந்தப்போ அம்ருத் ஸ்கீம் கீழே வந்தது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அம்ருத் 1 கொண்டு வந்தது 25 ஜூன் 2015 அம்ருத் 1. சோ இப்போ அம்ருத் 2.0 இப்ப இருக்குது. அம்ருத் 2.0 இது கொண்டு வரப்பட்டது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/10 அக்டோபர் 1 2021 கொண்டு வந்திருப்பாங்கம்மா. இதன்படி தமிழ்நாட்டுல 23 சிட்டிஸ ஸ்மார்ட் சிட்டி கீழே கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த அம்ருத் 2.0ல முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஃபோக்கஸ் எதுல இருக்கும்னா 100% வாட்டர் டேப், இதுக்கு தான் மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க. 100% குடிநீர் வழங்குதல், அதாவது நீர் குழாய்கள் அமைத்தல் தான் 100% வந்து இந்த அம்ருத் 2.0ல ஃபோக்கஸ் பண்றாங்க. சரிங்களா? சோ இதன்படி ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வரப்பட்ட ஆண்டு 25 ஜூன் 2015, கிளீன் இந்தியா கொண்டு வரப்பட்ட டேட்டு 1 அக்டோபர் 2021. இது ரெண்டுமே இந்த டேட் அம்ருத் 1 அம்ருத் 2.0 ரெண்டும் வந்த டைம்ல இந்த ரெண்டுமே வந்திருக்கும். ரெண்டுக்கும் மோரலஸ் சேம் தான். இப்போ ஸ்வச் பாரத் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸ்வச் பாரத்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளீன் இந்தியா ஸ்கீமும் வரும், பிளஸ் கிளீன் இந்தியா பிளஸ் என்ன வரும்னா பிஹேவியர் ஆஃப் பீப்புள் ரெண்டுமே ஆடாயிரும். இப்போ நமக்கு ஒண்ணும் இல்ல, இந்த இடத்துல நமக்கு அம்ருத் 2.0 இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கழிவுநீர் சுத்திகரித்தல், குடிநீர் வழங்குதல், தண்ணீர் சப்ளை எல்லா வீட்டுக்கும் கிடைக்கிறது, இந்த மாதிரி நீர் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் இங்க கொண்டு வந்திருப்பாங்க. பட் இந்த ஸ்வச் பாரத்ல என்ன இருக்கும்னா எக்ஸ்ட்ரா ஸ்வச் பாரத் ஸ்கீம்ல எல்லா விஷயத்திலையும் மக்களும் பங்கேற்கணும், சுத்தமான இடத்தை உருவாக்கணும், இடத்தை சுத்தம் பண்றதும் எல்லாத்துலயும் மக்கள் பங்கேற்கணும் அப்படிங்கிற மட்டும் 2 பாயிண்ட் மட்டும் அடிஷனலா இருக்கும். எதுனா ஸ்வச் பாரத்ல நீங்க ரெண்டுக்கும் கம்பேரிசன் போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். அதை நம்ம ஸ்கீம்ல பார்ப்போம் தனியா. சோ இப்போதைக்கு இதெல்லாம் பத்தி நம்மளுடைய சிஎம் வந்து நிதி ஆயோக்ல பேசியிருக்காரு. ஸ்வச் பாரத் பத்தி, அம்ருத் 2.0 பத்தி, மெட்ரோ ட்ரெயின் அமைக்கிறத பத்தி பேசியிருப்பாரு. மெட்ரோ ட்ரெயினோட 2வது பேஸ் போய்கிட்டு இருக்குமா. 2வது பேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2025 நிதி பட்ஜெட் கூட்டத்தொடர்ல கிட்டத்தட்ட 8445 கோடி நிதி ஒதுக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஆனா 3 வழித்தடங்கள் அமைக்கிறதா சொல்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மாதாவரம் டு சிப்காட், மாதாவரம் டு சோழிங்கநல்லூர், லைட் ஹவுஸ்ல இருந்து பூந்தமல்லி, இது 3க்கும் சேர்த்து மொத்தம் 116 கிலோமீட்டர் வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் போட போறாங்க. சோ இது அமைக்கணும் அப்படின்னா மொத்த செலவு 63,246 கோடி ஆகும் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம சிஎம் இங்க சொல்லியிருக்காரு. மொத்தமா நீங்க ஒதுக்கின தொகை இவ்வளோ, பட் இந்த 3 நம்ம பண்றதுக்கு இவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி சிஎம் பேசியிருக்காரு. சரிங்களா? தென் அதர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்ல, இதை மட்டும் அவர் பேசல. காலை உணவு திட்டம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் பத்தி பேசியிருக்காரு, தமிழ்நாட்டில் வந்தது. தென் மகளிர் உரிமை தொகை பத்தி பேசியிருக்காரு, கலைஞர் மகளிர் உரிமை தொகை. தென் விடியல் பயண திட்டம், தென் தோழி விடுதி, அதாவது தோழி ஹாஸ்டல், தோழி விடுதி பத்தி பேசியிருக்காரு. தென் நான் முதல்வன் ஸ்கீம் பத்தி பேசியிருக்காரு. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல வெற்றிகரமா செயல்பட்டு இருக்க ஸ்கீம்ஸ் பத்தி பேசியிருக்காரு. இப்போ எக்ஸாம்பிள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா இது மூலமா ஒரு 18 லட்சம் குழந்தைகள் பயனடைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே பேசியிருக்காரு. ஓகேவா? இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாரு, அப்போ என்னெல்லாம் பேசினாரு அப்படின்றது ஒரு ஐடியா பார்த்துருக்கோம். சரிங்களா? அது மட்டும் இல்ல தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம், இதை பத்தி எல்லாமே பேசியிருக்காருன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம நிதி ஆயோக பத்தி பார்த்துட்டோம். நம்ம அங்க பார்த்த பாயிண்ட்ல புக்ல எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். நிதி ஆயோக் அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா புக் டேட்டா, இதான் உங்களுக்கு எடுத்து நான் கொடுத்துருந்தேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் நிதி ஆயோக் தொடங்கப்பட்ட டேட் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்லலாம், ஜனவரி 1 இங்க இருக்கு, ஜனவரி 1 2015 நம்ம ஸ்கூல் புக்ல. அதே தான் இங்கிலீஷ் மீடியம் புக்ல பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, சேம் ஃபார்ம்ட் இன் ஜனவரி 1 2015 இன் யூனியன் கேபினட் ரெசல்யூஷன். எல்லாம் புரிஞ்சுக்கணும், அமைச்சரவை தீர்மானத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? அமைச்சரவை குழுவின் தீர்மானம் நான் அட்டெண்ட் பண்றதா முக்கியம்.
அமைச்சரவை குழுவின் தீர்மானத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது. இந்த நிறுவனத்தை இந்த பாருங்க, நம்ம ஆகஸ்ட் 13 டேட் எழுதியிருக்கோம்ல, ஆகஸ்ட் 13 2014 திட்டக்குழுவுக்கு பதிலாக இந்த நிறுவனம், எந்த நிறுவனம், நிதி ஆயோக், இந்த நிறுவனத்தை உருவாக்குவது முடிவை இந்திய அரசு எடுத்தது அப்படின்னா அரசுல நிறைவேற்றிருக்காங்க. இந்திய அரசு எடுத்தது ஆகஸ்ட் 13 2014, ஜனவரி 1 அமைச்சரவை தீர்மானத்தின் மூலமாக நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது. ஃபார்ம் ஆனது எப்போ கேட்டாங்கன்னா 1/1/2015. ஸோ இங்கிலீஷ்லயே பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிந்தனை குழு அப்படின்னு சொல்றாங்க. சிந்தனை களம், அதாவது திங்க் டேங்க். இந்த வார்த்தை முக்கியம், திங்க் டேங்க், சிந்தனை குழு அப்படின்னு சொல்றாங்கம்மா. அடுத்து இந்த பாயிண்ட் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். குரூப் 4ல கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடத்துல தான். இந்திய பிரதமரே நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவார். இது ஒரு கொஸ்டின் சரிங்களா. இதுக்கப்புறம் மத்திய அமைச்சர்கள் இதன் உறுப்பினர் ஆவார்கள். ஒரு 4 அமைச்சர்கள் இருப்பாங்க, எக்ஸ் அபிஷியல் சேர்மன், அதுவுமே கீழே டேட்டா கொடுத்துருக்கேன், அதை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து இதன் துணைத் தலைவரே நிர்வாக தலைவர் ஆவார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் குரூப் 4ல கேட்டாங்கம்மா. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேர்பர்சன், தி பிரைம் மினிஸ்டர் இஸ் தி சேர்பர்சன் ஆஃப் நிதி ஆயோக். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the union ministers will be ex officio members. எக்ஸ் அபிஷியல் மெம்பர்ஸ் அப்படின்னா உறுப்பினர்கள். மூணாவது பாயிண்ட் பாருங்க, தி வைஸ் சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக் இஸ் தி ஃபங்க்ஷனல் ஹெட் அண்ட் தி ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மன் வாஸ் அரவிந்த் பனகாரியா. ஃபங்க்ஷனல் ஹெட் சொல்றாங்களா, ஃபங்க்ஷனல் ஹெட் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க, நிர்வாக தலைவர். நிர்வாக தலைவர், இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். குரூப் 4 2024ல கேட்டாங்க இந்த கொஸ்டின். 2024ல நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. இத ஃபர்ஸ்ட் நிர்வாக தலைவர் அரவிந்த் பனகாரியா, ரெண்டாவது யாரு பார்த்தா ராஜீவ் குமார், இப்ப கரண்ட்ல இருக்கவர் சுமன் பெர்ரி. முன்னாடியே பார்த்துட்டோம், எல்லாமே எடுத்து எழுதிக்கோங்க. ஒருவேளை நீங்க 2027 28 இதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல 2030க்கு அப்புறம் இந்த வீடியோ பார்த்தா கூட அந்த தலைவர்கள் நான் 2026 லிஸ்ட் கொடுத்துட்டேன், 27க்கு அப்புறம் யார் இருந்தாலும் அப்டேட் பண்ணிக்கணும் நோட்ல. எப்பயுமே அப்படியே அப்டேட் பண்ணிட்டே போக வேண்டியதான். ஆர்கனைசேஷன் மாறாது, தலைவர்கள் மாறுவாங்கல்ல, அதை மட்டும் எழுதிக்கணும். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா தூண்கள், அடுத்த ஹெட்டிங் போட்டுக்கணும். தூண்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா, மொத்தம் 7 தூண்கள் சொல்றாங்க. 7 pillars of நிதி ஆயோக் அப்படின்னு சொல்றாங்க. நிதி ஆயோக் is based on 7 pillars of effective governance. சிறந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு, சிறந்த அதிகாரத்தை கொண்டு வர்றதுக்கு, சிறந்த நிர்வாகத்திற்காக 7 தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளது. குட் கவர்னன்ஸ் ஆர் எஃபெக்டிவ் கவர்னன்ஸ். 7 தூண்கள். முதல் தூண் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ பீப்புள், மக்கள் சார்பு. மக்கள் சார்பு என்ன சொல்றாங்க, fulfill the aspirations of society as well as individual. மக்கள் சார்புனா சமூகம், தனி மனிதர்களின் தேவைகளை நிறைவு செய்தல். சமூகம் தனி மனிதர்களின் தேவைகளை நிறைவு செய்தல். இப்ப மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் சார்ந்து இருப்பாங்க. மக்கள் சார்பு அப்படின்னா மக்கள் ஒருத்தவங்க சார்ந்து இருப்பாங்க. அதே மாதிரிதான் மக்கள் கவர்மெண்ட்டை சார்ந்து இருக்காங்க. அப்ப கவர்மெண்ட் ஒரு தனி மனிதனுக்கு ஒரு பிரச்சனைனாலும் அவங்களுக்கான தீர்வை கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு சொசைட்டி, சமூகம், ஒரு சமூகம் ரீதியா ஒரு குரூப்புக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அவங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது நிதி ஆயோகோட முதல் தூணா இருக்கு. சமூகம், தனி மனிதனின் தேவையை நிறைவு செய்தல் அப்படின்னா, இப்ப தனியா நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட உரிமை, வாக்குரிமை ஒரு உரிமை. அது இல்லாம நம்ம ஜெனரலா என்ன படிப்பு, கல்வி உரிமை வச்சுக்கலாமே. தனி மனிதனுக்கு கல்வி பெறும் உரிமை உண்டு, அதுக்கு அரசாங்கம் வழிவகை செய்யணும் ஒண்ணு. அப்படி இல்லாம ஒரு சொசைட்டி, ஒரு சமூகமா ஒரு ஊர் இருக்கு, ஒரு ஊருக்கு சரியான குடிநீர் இல்லை, அப்ப அந்த குடிநீர் வழங்குவதை நிதி ஆயோக் செஞ்சு தரணும். ஏன்னா ஒரு சமூகத்துக்கு பிரச்சனைனாலும் தனி மனிதனுக்கு பிரச்சனைனாலும் எல்லா குறைகளையும் தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறது முதல் தூண், மக்கள் சார்பு. ஏன்னா ரெண்டுலையுமே இருக்கிறது யார், மக்கள் தான். தனி மனிதனாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் மக்களின் தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் பில்லர். செகண்ட் பில்லர் ப்ரோ ஆக்டிவிட்டி அப்படின்னா செயல்திறன் சார்பு. செயல்திறன் சார்பு குடிமகனுக்கு தேவைப்படும் எதிர்பார்ப்புகளும் செயல்திறன்களும், ஒவ்வொரு சிட்டிசனுக்கு தேவைப்படக்கூடிய தி ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் தி ரெஸ்பான்ஸ் டு சிட்டிசன் நீட்ஸ். ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் தேவைப்படக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்ஃபில் பண்ணணும் சரிங்களா. அதாவது சிட்டிசன் நீட்ஸ், ஒரு சிட்டிசனுக்கு என்ன தேவை அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ப்ரோ ஆக்டிவிட்டி. செயல்திறன் சார்பு என்ன சொல்றாங்களோ அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்ல, ரியாக்ஷனை சொல்றாங்க. குடிமகனுக்கு தேவைப்படும் எதிர்பார்ப்புகளும் செயல்திறன்களும். ஒரு குடிமகனுக்கு இது தேவை அப்படின்னா அந்த டைம்ல அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஒவ்வொரு குடிமகனோட எதிர்பார்ப்பு அவனோட தேவை, அதை செயல்படுத்துறதா செயல்திறன் சார்பு சரிங்களா. மூணாவது பாருங்க பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா பங்கேற்பு ஆர் பங்கெடுத்தல். பங்கெடுத்தல் அப்படின்னா என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு ஸ்கீமா இருந்தாலும் சரி, பாலிசியா இருந்தாலும் சரி, அதுல ஒவ்வொரு குடிமகனையும் பங்கெடுக்க வைக்கணும். எல்லா சிட்டிசனும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்றாங்க. பங்கேற்பு, குடிமகனின் ஈடுபாடு. தமிழ்ல இங்கிலீஷ்ல பாருங்க, பார்ட்டிசிபேஷன், இன்வால்வ்மெண்ட் ஆஃப் சிட்டிசன்ரி. அப்ப என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு குடிமகனும் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். மூணாவது தூண். நாலாவது தூண் வந்து பாத்தீங்கன்னா எம்பவரிங் அப்படின்னா மேம்பாடு, எம்பவர்மெண்ட். ஸோ அந்த எம்பவரிங் அப்படிங்கிற வார்த்தை எக்ஸ்பெஷலி ஃபார் உமன். இதான் நான் சொன்னேன்,
இதுதான் வந்து மோடி வந்து இப்ப 10வது மீட்டிங்ல பேசுறப்ப என்ன சொல்லியிருந்தாரு, நாரி சக்தி புரஸ்கார் யோஜனை பத்தி பேசியிருந்தாரு இல்லைங்களா, அவார்ட்ஸ். அந்த அவார்டு நாரி சக்தி புரஸ்கார் அவார்டு எதுக்காக கொடுக்குறாங்க, பெண்களுக்காக. மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச பெண்கள் தினத்தன்று ஏன் கொடுக்குறாரு, பெண்கள் ஒரு துறையில சிறப்பாக பங்கேற்கிறாங்க, இல்ல ஒரு ஆர்கனைசேஷன் வழிநடத்தி கொண்டு போறாங்க அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷன் கொடுக்கக்கூடிய அவார்டு இருந்தாலும் சரி, தனிநபர் கொடுக்கக்கூடிய அவார்டு இருந்தாலும் சரி, நாரி சக்தி புரஸ்கார் அவார்டு கொடுப்பாங்க. சோ அதுல வந்து 2 லட்சம் ரூபாய் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் பேஸ்டா இருந்தா, ஒரு தனி மனிதன் பேஸ்டா இருந்தா 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாருன்னு பார்த்தோம். சோ அது இந்த இடத்த குறிக்கும். நம்ம 4வது பில்லரான எம்பவர்மெண்ட், மேம்பாடு பத்தி சொல்லக்கூடிய, சரிங்களா, அனைத்து அம்சங்களிலும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், விமன் எம்பவர்மெண்ட், விமன் இன் ஆல் அஸ்பெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா விஷயத்திலையும் பெண்களை பங்கெடுக்க வைத்தல் மேம்பாடு. அடுத்து இன்க்ளூசிவ் ஆல் அப்படின்னா அனைத்தையும் உள்ளடக்கியது. அனைத்தையும் உள்ளடக்கியது அப்படின்னா இன்க்ளூசிவ் ஆல், அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டி, கரீப், கான், கிசான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, விவசாயி, வறுமை கீழே இருக்கிறவங்க, கிசான், இதுல எல்லாரையுமே, சரிங்களா, எல்லாரையும் பங்கேற்க வைத்தல். எஸ்சி, எஸ்டி, அதாவது எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல், ஜாதி அடிப்படையிலேயோ இல்ல எக்கனாமிக்கலாவோ இல்ல பொலிட்டிக்கலாவோ எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம, சாதி, மத, இன, பாலினம் எது அடிப்படையிலையும் பிரிக்காம எல்லாத்தையும் இன்க்ளூசிவ், அனைத்தையும் உள்ளடக்கியது, எல்லாருமே உள்ளடக்கமா இருக்கணும், எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்ல வராங்க. ஈக்குவாலிட்டி, அனைத்தையும் உள்ளடக்கியதுக்கு நம்ம மெயின் என்ன சொல்லிக்கலாம்னா, இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற டேர்மை இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அனைத்தையும் உள்ளடக்கியது, அனைவரும் இதுக்குள்ள வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு பார்ட்டிசிபேஷன்ல நாடு எடுக்கக்கூடிய ஒரு பாலிசி கொண்டு வராங்கன்னா அதை எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கணும். அது ஜாதி வாரியாவோ இல்ல வறுமை எக்கனாமிக்கல் வாரியாவோ எது வாரியாவோ பிரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சரிங்களா, தமிழ்ல சிம்பிளா அனைத்தையும் உள்ளடக்கியது முடிச்சிட்டாங்க. இன்க்ளூசிவ் ஆல், கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு பாலிசியும் எல்லாத்துக்கும் பொதுவானது, அவ்வளவுதான். அடுத்து ஈக்குவாலிட்டி, இந்த இடத்துல இன்க்ளூசிவ் ஆல்ல தான் எல்லாரும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. பட் ஈக்குவாலிட்டி, சமத்துவம்ன்ற வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்தல், இளைஞர்களுக்கான வாய்ப்பு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு தூண் கொடுத்து அது யாரை மென்ஷன் பண்ணது கேட்கலாம். இப்ப இந்த இடத்துல இன்க்ளூசிவ் ஆல் அப்படிங்கிறது மைனாரிட்டி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி எல்லாத்தையும் மென்ஷன் பண்றது என்னது, இன்க்ளூசிவ் ஆல். ஈக்குவாலிட்டி இதை மென்ஷன் பண்ணல. நம்ம நார்மலா ஈக்குவாலிட்டி எடுக்கும் போது தான் இதெல்லாம் எழுதுவோம். ஈக்குவாலிட்டி எல்லாரும் சமம்னு சொல்லும் போது தான் நம்ம கேஸ்ட கொண்டு வருவோம். இல்ல, அப்படி கொண்டு வரக்கூடாது. இந்த இடத்துல அனைத்தையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றப்பதான் கேஸ்ட கொண்டு வந்திருக்காங்க. அப்ப ஈக்குவாலிட்டின்றது என்ன சொல்றாங்கன்னா, வேலை வாய்ப்போ எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. அதுலதான் ஈக்குவாலிட்டின்ற டேர்ம் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மாதிரி மேம்பாடுன்ற டேர்ம் ஒன்லி ஃபார் உமன் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இங்க சமத்துவம் அப்படிங்கிறது இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க சொல்லியிருக்காங்க. தென் டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை, மேக்கிங் கவர்மெண்ட் விசிபிள், அதாவது அரசாங்கம் செய்யக்கூடிய எல்லா பொறுப்புகளும் பார்வைகளும் மக்களுக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும். அரசாங்கம் மக்களுக்கு பொறுப்பானவர்கள் அப்படிங்கிறத வெளிப்படைத்தன்மையா காமிக்கணும்னு சொல்றாங்க. அரசாங்கம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மக்களுக்கு வெளிப்படையா காமிக்கணும். என்ன பேசுறாங்க, அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கிறாங்க, எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட வெளிப்படையா இருக்கணும். அதுதான் இங்க சொல்றாங்க டிரான்ஸ்பரன்சி, மேக்கிங் கவர்மெண்ட் விசிபிள் அண்ட் ரெஸ்பான்சிவ், வெளிப்படைத்தன்மை, அரசாங்கத்தின் பொறுப்பான பார்வை அப்படின்னு சொல்றாங்க. மேக்கிங் கவர்மெண்ட் விசிபிள் அண்ட் ரெஸ்பான்சிவ், எல்லாருக்கும் பாக்குற மாதிரி இருக்கணும், மக்களுக்கு ரெஸ்பான்ஸாகவும் இருக்கணும். இதுதான் டிரான்ஸ்பரன்சின்னு சொல்றாங்க. இந்த 7 தூண்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 7 தூண்களை வரிசைப்படுத்த சொல்லலாம், இல்ல 7 தூண்கள்ல ஒவ்வொரு தூணுக்கும் உள்ள விஷயத்தை மேட்சிட்ல கேட்கலாம். இப்ப எக்ஸாம்பிள், பங்கேற்பு, பார்ட்டிசிபேஷன் ஃபார் சிட்டிசன்ஷிப், மேம்பாடு, எம்பவர்மெண்ட் ஃபார் உமன், ஆல் இன்க்ளூசிவ் ஃபார் கம்யூனிட்டிஸ், ஈக்குவாலிட்டி ஃபார் யங்ஸ்டர்ஸ், இப்படி கொடுத்து அது என்ன பண்ணலாம், மேட்சிட்ல கேட்கலாம். கொஞ்சம் பாத்துக்கோங்க, சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நிதி ஆயோக்கின் பணிகள். நிதி ஆயோக்கின் பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் ஆஃப் நிதி ஆயோக். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெட்டிங்கை மட்டும் தெளிவாக எழுதிக்கோங்க. இதுல பணிகள்ல தவறானது எது, இல்ல பணிகள்ல வேறுபட்டது எது, அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக்கின் பணிகள். ஃபர்ஸ்ட் பணி கூட்டுறவும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சியும், கோஆபரேட்டிவ் அண்ட் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, கூட்டுறவும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி அப்படின்னா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணணும். சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்குள்ள கூட்டுறவு இருக்கணும், கோஆபரேஷன் இருக்கணும்னு சொல்றாங்க. கோஆபரேட்டிவ் அண்ட் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம், அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிளானிங் கமிஷன்ல பிளான் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட், அதை எக்ஸிக்யூட் பண்றக்கூடிய என்டிசி இல்லைங்களா, தேசிய வளர்ச்சி குழு, அதுலதான் வந்து எல்லா ஸ்டேட்டோட சிஎம் இருந்தாங்க. ஆனா இப்ப இங்க நிதி ஆயோக்குள்ளேயே நிர்வாகத்துல பிஎம் இருக்காரு, எல்லா ஸ்டேட் சிஎம் இருக்காங்க. அதுதான் இந்த ஸ்பெஷல். ஸோ அப்படி சேர்ந்து இருக்கிறப்போ எதெல்லாம் அட்வான்டேஜ், எந்தெந்த வேலைகள்லாம் நடக்கும், அது டைரக்டாவோ இன்டைரக்டாவோ, அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா சென்ட்ரல் ஸ்டேட் சேர்ந்து இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இன்டைரக்டா என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் சேர்ந்து செயல்படுத்துவாங்க ஒரு திட்டத்தை. அது மட்டும் இல்லாம கூட்டுறவு, போட்டின்றப்போ ஒரு ஸ்டேட் டெவலப் ஆகுது, இன்னொரு ஸ்டேட் டெவலப் ஆகல, அப்போ போட்டி போட்டு 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, டெவலப் பண்ணுவாங்க. ஒரு பாலிசி மேக் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆவரேஜ் விட ஸ்டேட் கவர்மெண்ட் ஆவரேஜ் எப்படி இருக்கு, இதுதான் போட்டி. இப்போ எக்ஸாம்பிள்,
ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த வறுமை எஸ்டிஜில வெளியிட்டு இருக்காங்கல்ல, அந்த வறுமை ஒழிப்புல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். பட் இந்தியாவோட ஆவரேஜோட தமிழ்நாடு ஆவரேஜ் அதிகமா இருக்கு. அப்ப அது என்ன இருக்குது, ரெண்டு பேருக்கும் போட்டியில தமிழ்நாடு டாப்ல இருக்கு. அப்ப இந்த மாதிரி போட்டிகள் நிலவுவதற்கும் நிதி ஆயோக் என்னவா இருக்குன்னா காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, நாட்டின் நிகழ்வுகளில் மாநிலங்களை பங்கெடுக்க வைத்தல். எல்லா ஸ்டேட் சிஎம் அதில் பார்ட்டிசிபேட் பண்றாங்களா, அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஷேர் தி நேஷனல் அஜெண்டா. நாட்டின் நிகழ்வுகள்ல எல்லா ஸ்டேட்டோட சிஎம் பங்கேற்பாங்க, மாநிலங்களை பங்கேற்க வைத்தல். ஷேர் தி விஷன், நேஷனல் டெவலப்மெண்ட் பிரியாரிட்டிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வித் தி ஆக்டிவ் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ். எல்லா ஸ்டேட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அடுத்து, பரவலாக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்துல 3வது பாயிண்ட் பாருங்க. பரவலாக்கப்பட்ட திட்டம் அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்டு பிளான். நம்ம சென்ட்ரலைஸ்டு பிளான் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பிளானை போட்டு அந்த பிளானை எல்லாரும் எக்ஸிக்யூட் பண்றது சென்ட்ரலைஸ்டு பிளான். பட் நமக்கு இப்போ இது கிடையாது. ஒரு பிளான் ஒரு ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா அது மூலமா அந்த திட்டம் வேற வேற குழுக்களுக்கு பரவி அது மூலமா சென்ட்ரலுக்கு போகலாம். இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா கீழிருந்து திட்டமிடுதல்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இப்ப கொண்டு வந்திருக்கிறது டீசென்ட்ரலைஸ்டு பிளான், கீழிருந்து மேல் என்ற முறையில் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஏன்னா இப்போ வந்து பிளானை சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பல. ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் பிளானே மேக் பண்றாங்க. கீழிருந்து திட்டமிடுதல் அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்குன்னு சொல்றாங்க. 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், தொலைநோக்கு திட்டம். ஸோ முன்னாடி மாதிரி 5 வருஷ கால திட்டம் கிடையாது. இப்போ 15 வருஷம் 20 வருஷம் சொல்லி லாங் டேர்மா பிளான் பண்றாங்க. அதுதான் அதோட மீனிங் தொலைநோக்கு திட்டம். தொலைநோக்கு திட்டம் அப்படின்னா தொலைநோக்கு திட்டம், காட்சி திட்டம் அப்படின்னா நீண்ட கால தொலைநோக்கு திட்டம், விஷன். என்ன சொல்றாங்க, மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரேம் ஒர்க் தான் என்னது, விஷன். சரிங்களா, தொலைநோக்கு திட்டம். அடுத்து, நிபுணர்களின் கூட்டமைப்பை உருவாக்குதல். நிபுணர்களின் கூட்டமைப்பை உருவாக்குதல், நெட்வொர்க் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ். அப்ப என்ன மீனிங், முன்னாடி கொண்டு வரும்போது பிரதமர் இருந்தாங்க, யார் யார் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ இந்த கூட்டமைப்புக்குள்ள எல்லாரும் வந்துடுறாங்க, எல்லா ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டும் உள்ள வந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நிபுணர்களின் கூட்டமைப்பை உருவாக்குவதிலையும் ஒரு பணியாக உள்ளது நிதி ஆயோக். சரிங்களா. இப்ப அரசின் கொள்கைகளை வடிவமைப்பதிலும் திட்டங்களை செயல்படுத்துவதிலும் அரசுக்கு வெளியில் உள்ள நிபுணர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வைத்தல். சரிங்களா. தி எக்ஸ்டர்னல் ஐடியாஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் இன்டு கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் through the collective participations of our experts. எல்லா எக்ஸ்பர்ட்டும் இதில் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. 5th ஒன். இந்த ஹெட்டிங்லாம் முக்கியமா, நெட்வொர்க் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அவ்வளவுதான். அடுத்து, உகந்ததாக்குதல் அப்படின்னா ஹார்மோனிசேஷன் அப்படின்னு. உகந்ததாக்குதல்னா ஹார்மோனிசேஷன். இது என்னன்னா ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க எல்லாரும் சேர்ந்து செயல்படணும். ஒருங்கிணைதல், கூட்டிணைதல், கைகோர்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருங்கிணைதல், கைகோர்த்தல், கூட்டிணைதல். ஒரு விஷயத்துக்கான சொல்யூஷனை கொண்டு வர்றதுக்கு எல்லாரும் சேர்ந்து செயல்படணும். சரிங்களா. ஒரு துறையில ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதுல எல்லா படிநிலை ஊழியர்களும், இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்ல பிரச்சனைனா அதுல ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இருந்து டாப் மோஸ்ட் டைரக்டர் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து செயல்படுற மாதிரி எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டு ஒரு இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேரு உகந்ததாக்குதல் அல்லது கை கோர்த்தல், கூட்டிணைதல். அடுத்த பாயிண்ட், சச்சரவு தீர்தல். இந்த சச்சரவு தீர்தல் அப்படிங்கிறது அரசு திட்டங்களை, இதுல ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் பிரச்சனை, இல்ல ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை, இப்படிலாம் பிரச்சனைகள் இருந்தா அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய இடமாகவும் நிதி ஆயோக் இருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் புரியுதா? இப்போ ஒரு ஸ்கீம் கொண்டு வரதுல பிரச்சனை, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு உகந்ததாக்குதல், ஹார்மோனிசேஷன். சரிங்களா. இந்த கான்ஃபிளிக்ட் ரெஃப்ளெக்ஷன், கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன், அதாவது சச்சரவு தீர்தல், கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ 2 ஸ்டேட்டுக்குள்ள கான்ஃபிளிக்ட் இருக்கு, இல்ல ஒரு ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்கள அந்த பிரச்சனை இருந்து வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு தளமாகவும் நிதி ஆயோக் இருக்கு. அந்த மீட்டிங் வர்றப்ப எல்லா ஸ்டேட்டும் வர்றாங்க, பிஎம்மும் வர்றாரு. ஸோ அப்போ அங்கே அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அரசு திட்டங்களை வேகமாக செயல்படுத்த ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் அல்லது 2 மாநிலங்களுக்கு இடையில் அரசு துறைகளுக்கு இடையில் நிலவும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் தளமாக உள்ளது. நல்லா புரிஞ்சுக்கணும். தீர்வுகளுக்கான ஒரு தளத்தை அமைத்துக் கொடுக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா கூட சொல்யூஷனுக்கு ஒரு தளத்தை அமைத்துக் கொடுக்கிறது சொல்றாங்க. அடுத்து, வெளியுலக தொடர்பை ஒருங்கிணைத்தல், கோஆர்டினேஷன் இன்டர்ஃபரன்ஸ் வித் தி வேர்ல்டு. அதாவது நம்ம முன்னாடி படிச்சிருப்போம்ல, FII, FCI, FII ஃபாரின் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், FDI. ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு நிபுணர்களின் ஆலோசனைகளையும் பன்னாட்டு நிறுவனங்களிலிருந்து கிடைக்கும் நிதி நிறுவனங்களையும் நிதி வளங்களையும், வெளிநாட்டு நிறுவனங்கள் ஆலோசனைகளையும் பன்னாட்டு நிதிகளிலிருந்து கிடைக்கும் நிதி வளங்களையும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தும் வகையில் பெற்றுத்தரும் பொறுப்பு நிதி ஆயோக் செயல்படும். பெற்றுத்தரும் அலுவலகமாக நிதி ஆயோக் செயல்படும். இப்போ முன்னாடி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா FDI, FII எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா ஒவ்வொரு ஸ்டேட் அப்ரோச்சா இருக்கும், அல்லது ஒரு சென்ட்ரல் அப்ரோச்சா இருக்கும் டைரக்டா. இப்போ எல்லா ஸ்டேட் சிஎம்மும் பிஎம்மும் இங்க இருக்கிறப்போ ஏதோ ஒரு நாட்டுல இருந்து நமக்கு ஒரு ஃபண்டு வந்தா கூட அது எல்லாரும் முன்னிலையும் வந்து சேரும், எல்லாருக்கும் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. வெளியுலக தொடர்பை ஒருங்கிணைத்தல். இப்போ ஒரு ஸ்டேட் சிஎம் வந்து
வெளி உலகத்துல போய் வேற ஒரு கண்ட்ரி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க, ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அவங்க இந்தியா ஷேர் பண்றப்போ அது மூலமா இந்த ஒரு ஸ்டேட் என்ன டெவலப் ஆகலாம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட்ல வெளி உலக தொடர்பை ஒருங்கிணைத்தல் அப்படிங்கிற ஒர்க்கை யார் பண்றாங்க? கோஆர்டினேஷன் இன்டர்ஃபரன்ஸ் வித் தி வேர்ல்டு. சரிங்களா? யார் கொண்டு வரா? நிதி ஆயோக் கூட இன்னொரு பாயிண்ட். இந்த சொல்ற அவுட்லைன் பாயிண்ட்டை மட்டும் இப்ப இருக்கக்கூடிய விஷயத்தை கூட சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பிஎம் இருக்காரு, பிஎம் கூட எல்லா ஸ்டேட் சிஎம் இருக்காங்க, ஸ்டேட் 1 ஸ்டேட் 2. அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிறப்போ இவங்களுக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்கு அதெல்லாம் பார்க்க போறோம். இப்ப ஸ்டேட் சிஎம் எல்லாம் வர்றாங்க, இவங்களுக்குள்ள சண்டைனாலும் என்ன ஆயிரும், கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்டேட் சிஎம் வெளி உலக தொடர்புல அதிகமா இருக்காரு. ஸோ அப்போ அவர் மூலமா அந்த கான்டாக்ட் எல்லாரும் கிடைக்கும்ல, அப்போ அது மூலமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும் இல்லைங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கணும். சிம்பிள். இப்படி படிச்சீங்கன்னா எல்லா பாயிண்ட்டும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மனப்பாடம் பண்றதை விட்டுருங்க. அடுத்து பாருங்க, உள்நாட்டு ஆலோசனைகளை வழங்குதல். ஒரு கொள்கைகள் மற்றும் திட்டங்களை வகுக்க மாநில ஒன்றிய அரசுக்கும் மைய அரசுகளுக்கும் ஆலோசனை வழங்குகிறது. வகுக்க மாநில ஒன்றிய அரசுக்கும் மைய அரசுகளுக்கும் ஆலோசனை வழங்குகிறது. அதாவது இன்டர்னல் கன்சல்டன்சி. It provides internal consultancy to central and state government policies. So central government, state government ஒரு பாலிசி கொண்டு வர்றாங்கன்னா அதுக்கான அட்வைசரி பாடியாகவும் நிதி ஆயோக் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதை பத்தின நிபுணர்கள் இங்க இருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கான அட்வைஸ், அதில் என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற அட்வைஸ் எல்லாமே இங்கேயே கிடைக்குது. ஸோ அதுவும் இதோட முக்கியமான பணி அப்படின்னு சொல்றாங்க. ஃபங்க்ஷன்ல ஒன்று. அடுத்து திறன்களை உருவாக்குதல். அரசு துறைகளில் திறனை வளர்க்கவும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும். இந்த பாயிண்ட் முக்கியமா டெக்னாலஜி. இதை இப்போ கூட மோடி லேட்டஸ்டா பேசியிருந்தப்ப சொல்லியிருந்தாங்க, டெக்னாலஜி டெவலப் பண்றதுக்கு உலக அளவில் தற்போது நடைமுறையில் உள்ள தர அளவுகளை கொண்டும் மேலாண்மை நுட்பங்கள் வழியாகவும் திறனை உருவாக்குதல். தர அளவுகோல். இப்போ ரேங்கிங் ரிலீஸ் பண்றாங்கல்ல, ஸ்கேல். இப்போ நம்ம சொல்ற இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து திறன் உருவாக்குதல்ல தான் வரும். அரசு துறைகள்ல திறன்களை வளர்ப்பதற்கு என்ன பண்றாங்க? தொழில்நுட்பம், அட்வான்ஸ் டெக்னாலஜியை கொண்டு வரணும். ஸோ இப்போ அந்த கெப்பாசிட்டியை பில்ட் பண்றதுக்கும் இந்த மீட்டிங் கரெக்டா இருக்கு. ஏன்னா எல்லா ஸ்டேட்டும் வர்றப்போ இங்க என்ன ஆகுது, இவங்க மட்டும் இல்லாம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில நிதி ஆதாரங்களும் உள்ள வருது. ஸோ அப்படின்றப்போ டெக்னாலஜி வைஸ் டெவலப் ஆகிறதுக்கு ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறப்போ எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடம் அதுக்கு ஒரு பணி, அதுக்கு ஒரு தளமாக அமைகிறது, திறன்களை உருவாக்குகிறது. அதாவது அரசு துறைகளில் திறனை வளர்க்கவும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் உலக அளவில் தற்போது நடைமுறையில் உள்ள தர அளவுகோலை கொண்டும் மேலாண்மை நுட்பங்கள் வழியாகவும் திறனை உருவாக்குது. இப்போ எக்ஸாம்பிள் யூஎன்டிபி ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இவங்க சொல்ற ஸ்கேல் லெவல் வேர்ல்டு லெவல் ஸ்கேல். இதுல இவங்க என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்தியாவோட ஸ்கேல் ரிலீஸ் பண்றாங்க, எஸ்டிஜி. அதை வச்சுதான் நம்ம தமிழ்நாடு ரிலீஸ் பண்றாங்க. அப்போ இந்த ஸ்கேல் அப்படிங்கிறது நமக்கு எங்க இருந்து வருது? வேர்ல்டு லெவல் மெஷர்மெண்ட் நம்ம இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர முடியுதுல்ல. ஸோ அந்த மாதிரியான திறன்களை உருவாக்குவதற்கும் காரணமாக உள்ளது நிதி ஆயோக்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து கண்காணித்தலும் மதிப்பிடுதலும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கண்காணித்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரிங். நெக்ஸ்ட் வந்து எவால்யூஷன் அப்படின்னா ரேங்க் கொடுக்கறது. இப்போ வறுமை ஒழிப்புல தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். எப்படி சொல்றோம்? எல்லா ஸ்டேட்டையும் மானிட்டர் பண்ணி இண்டிகேட்டர்ஸை வச்சு யாரு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், எவாலுவேட் பண்றோம்ல. இந்த எவால்யூஷன், இந்த கண்காணித்தலும் மதிப்பிடுதலும், இதுலயும் நம்ம இந்தியா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிதி ஆயோக் மூலமா எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு தரம் அடிப்படையான மதிப்புகளை கொடுக்க முடியுது. அதுவும் நம்ம எங்க இருந்தா கொண்டு வந்தோம், யூஎன்டிபி. காரணம் நிதி ஆயோக்கோட ஒரு பணியில அது ஒண்ணு. இந்த தரம் மதிப்பிடுதல் அப்படிங்கிறது நிதி ஆயோக் பணி. இது மூலமா தான் யார் எதுல, ஹெல்த்ல யார் ஃபர்ஸ்ட், சுகாதாரத்துல, நெக்ஸ்ட் பசியின் மேல யார் ஃபர்ஸ்ட், வறுமை ஒழிப்புல யார் ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஃபர்ஸ்ட் செகண்ட், எஜுகேஷன்ல யார் ஃபர்ஸ்ட், இதெல்லாம் ரிலீஸ் பண்றாங்கல்ல. இந்த மதிப்பிடுதல் இதுவும் நிதி ஆயோக்கோட ஒரு ஒர்க்குன்னு சொல்றாங்கம்மா. இந்த ஹெட்டிங்கை மட்டும் எடுத்து எழுதிட்டு அவங்களோட ஒர்க்கை நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். சிம்பிள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நிதி ஆயோக் மூலமா கொண்டு வரப்பட்ட முக்கியமான ஸ்கீம்ஸ். அடல் இன்னோவேஷன் ஸ்கீம், அடல் புத்தாக்க கொள்கை. ரெண்டாவது ஆயுஷ்மான் பாரத் அணுகுமுறை. இது ரெண்டுமே தண்ணீர் வளங்களை பாதுகாக்கும் விதமாக பார்த்தோம் இல்லைங்களா, தண்ணீர் வளங்களை பாதுகாக்கும் விதமாக. அமிர்தத்துல கூட பார்த்தோம்ல, தண்ணீர், குடிநீர் 100% பைப் கொண்டு வர்றது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கோட ஒன் ஆஃப் த ஒர்க்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸு, இந்திய மருத்துவ கழகத்திற்கு தேசிய மருத்துவ வாரியம், நேஷனல் மெடிக்கல் போர்டு அப்படின்னு பேரு மாத்திர அறிக்கையை தாக்கல் செஞ்சது யாருன்னா நிதி ஆயோக். அறிக்கையை தாக்கல் செய்தது நிதி ஆயோக். இது நிதி ஆயோக்கோட முக்கியமான வேலை. சரிங்களா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் அவுட்லைன் டேட்டாமா, நிதி ஆயோக் லீடர்ஷிப் சேர்பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நரேந்திர மோடி. வைஸ் சேர்மன் பார்த்தோம் சுமன் பெர்ரி. தென் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சிஇஓ பிவிஆர் சுப்பிரமணியம் 4வது பர்சன், இவர் 3வது பர்சன்.
நரேந்திர மோடி ஒரே பர்சன், இது வரைக்கும் ஒருத்தர் தான் இருந்திருக்காரு. ஃபுல் டைம் மெம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 ஃபுல் டைம் மெம்பர் இருக்காங்க. ஒன்னு வி.கே. சரஸ்வத், சயின்டிஸ்ட் அண்ட் ஃபார்மர் DRDO சீஃப். இவர் வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வத் அப்படிங்கிறவர் ஃபுல் டைம் மெம்பர்ல ஃபர்ஸ்ட் மெம்பர். செகண்ட் ஒன் ரமேஷ் சந்த், ப்ரொஃபசர் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிஸ்ட். தென் வினோத் பவுல், இவர் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் எக்ஸ்பர்ட். தென் அரவிந்த் வீரமணி, இவர் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிஸ்ட். தென் ராஜீவ் கௌபா அப்படிங்கிறது ஃபார்மர் கேபினட் செக்ரட்டரி. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் மெம்பர்ஸ். நிதி ஆயோகோட ஃபுல் டைம் மெம்பர் எத்தனை பேர் கேட்டாங்கன்னா 5 பேர். சரிங்களா? அடுத்து எக்ஸ் அபிஷியல் மெம்பர்ஸ். உறுப்பினர்கள்னு பார்த்தோம்ல 4 உறுப்பினர்கள். அந்த 4 பேர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ், யூனியன் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோமா. அந்த மினிஸ்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் அமித் ஷா, யூனியன் ஹோம் அண்ட் கோஆபரேஷன் மினிஸ்டர். ரெண்டாவது ராஜ்நாத் சிங், யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர். மூணாவது நிர்மலா சீதாராமன், யூனியன் ஃபினான்ஸ் அண்ட் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்டர். நாலாவது சிவராஜ் சிங் சவுகான் பாத்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். இந்த 4 மினிஸ்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய எக்ஸ் அபிஷியல் மெம்பர்ஸ் உறுப்பினர்களா இருக்காங்க. ஒரு தலைவர், துணைத் தலைவர், CEO அண்ட் உறுப்பினர்கள். இவங்களுக்கு அப்புறம் ஃபுல் டைம் மெம்பர் 5 பேர் பார்த்திருக்கோம். பார்ட் டைம் மெம்பரா 2 பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதிகபட்சமா பார்ட் டைம் மெம்பர்ஸ் 2 பேர் இருக்கலாம். சரிங்களா? அது தெரிஞ்சுக்கோங்க. தென் ஸ்பெஷல் இன்வைட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனியர் லீடர்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் இன்வைட் participate without being formal ex-officio members. ஒன்னு நிதின் கட்காரி, ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். தென் பியூஷ் கோயல் வந்து பாத்தீங்கன்னா காமர்ஸ் அண்ட் அதர் போர்ட்ஃபோலியோஸ். தென் வீரேந்திர குமார், அஸ்வினி வைஷ்ணவ், தென் ராவ் இந்திரஜித் சிங். இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்வைட்ஸா இருக்காங்க. ஓகேங்களா? ஸ்பெஷல் இன்வைட்ஸ் சிறப்பு அழைப்புல இருக்காங்க. தென் அது இல்லாம கவர்னிங் கவுன்சில், நிர்வாக குழுல கவர்னிங் கவுன்சில்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தென் கவர்னிங் கவுன்சில் இன்க்ளூட்ஸ் ஆல் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் யூனியன் டெரிட்டரி. எல்லா ஸ்டேட் சிஎம்ஓ, லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் யூனியன் டெரிட்டரி இவங்க தான் வந்து கவர்னிங் கவுன்சில்ல இருக்காங்க. இவ்வளவுதான்ப்பா. சரிங்களா? வெப்சைட் கேட்டாம எடுத்தாச்சு. ஸோ இப்போ இவங்களை பொறுத்தவரை இப்போ அந்த நிதி ஆயோக் ஒவ்வொரு டைமும் வந்து பாத்தீங்கன்னா SDG அப்படிங்கிற ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. பார்த்துருப்பீங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை நிதி ஆயோக் சப்மிட் பண்றாங்க. இதை வேர்ல்டு லெவல்ல, உலக அளவுல கொடுக்கக்கூடிய அமைப்பு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா UNDP, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ உலக அளவுல, உலக நாடுகள்ல இந்தியாவுக்காக கொடுக்குறாங்க ஒரு ரேங்க். இந்தியாவுக்குள்ள நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு ஒரு ரேங்க் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் நம்ம எந்தெந்த பிளேஸ் இருக்கும்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் நம்ம 2 தனித்தனி பார்ட்டாவே பார்க்க போறோம். இப்போ SDG வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன். இதுல மொத்தம் வந்து SDGக்குள்ள 17 கோல்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த 17 கோலை படிச்சிருக்கேன். நிதியை படிக்கும் போதே இப்போ நான் சொல்ற 17 கோலுமே தமிழ்லையும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கேன். இதை எடுத்து எழுதிருங்க ஃபர்ஸ்ட். இப்போ இதுக்கெல்லாமே ஷார்ட்கட் எப்படி படிக்கலாம், இந்த ஒன்றுல நம்ம இந்தியாவோட இடம் என்ன, தமிழ்நாட்டோட இடம் என்ன, 2 வீடியோவா தனியா பார்க்க போறோம். சரிங்களா? ஏன்னா தனியா நான் PDF தனியா அனுப்புறேன் உங்களுக்கு. இப்போ நோ பாவர்ட்டி இருக்கா, இதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்கம்மா. நோ பாவர்ட்டி, வறுமையின்மை. அடுத்து பாருங்க ஜீரோ ஹங்கர், தமிழ்ல பசியின்மை. அடுத்து குட் ஹெல்த் அண்ட் வெல் பீயிங், நலமான வாழ்வு. சரிங்களா? நலவாழ்வு, சுகாதாரம், தரமான கல்வி, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். இப்போ இந்த 17 ஸ்கீம், 17 கோலையும் நீங்க இங்கிலீஷ்ல எழுதி, தமிழ் மீடியமா இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் அதே 17 கோலையும் தமிழ்ல எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து SDG கோல்ஸ்ல சொல்லக்கூடிய 17 கோல்ஸ். இந்த 17 கோலை வச்சுதான் நிதி ஆயோக் ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறது அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ அந்த ரிப்போர்ட்டை இப்போ ஷோ பண்றேன். ஸோ இந்த இதை எழுதி முடிச்சுட்டு 17 கோலை எழுதிட்டு இந்த 17 கோல்ல 3 கோல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்டா இருக்காங்க. அதுல என்னென்ன கோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க. 1 வறுமை ஒழிப்பு, சுற்றுச்சூழல் பராமரிப்பு, குறைந்த செலவில் மாசில்லா எரிசக்தி. அப்போ வறுமை ஒழிப்பு 1, சரிங்களா? மலிவான தூய சக்தி 7, சுற்றுச்சூழல் மேம்பாடு 13. ஓகே. இப்போ இந்த 1, 7, 13 இருக்குல்ல, இந்த 3லையும் ஃபர்ஸ்டா இருக்கிறது யாருன்னா தமிழ்நாடு. அப்படியே நீங்க படிச்சுக்கலாம். 1, 7, 13 என்ன இருக்கு? நோ பாவர்ட்டி, அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி, கிளைமேட் ஆக்ஷன். இந்த 3லையுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்கம்மா. ஏன்னா தமிழ்நாடு எதுல ஃபர்ஸ்ட் இருக்கோ TNPSC எக்ஸாம்ல கொஸ்டின் வருது. இந்த 3 கோல்ல 1, 7, 13ல ஃபர்ஸ்டா இருக்கிறது யாருன்னா நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். இது போக தமிழ்நாடு லீடிங்ல இருக்குது. தமிழ்நாடு லீடிங்ல அப்படின்னா இந்தியாவோட ஆவரேஜோட தாண்டி லீடிங்ல இருக்குது. இப்ப பாருங்க இதுல இந்த 3ல வந்து பாருங்க தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம் பார்த்துருக்கோமா. அடுத்து இதில் பாருங்க தேசிய அளவில் இதை பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் 100க்கு 72 இது இந்தியாவோட ரேங்க். தமிழ்நாட்டோட ரேங்க் 92. இதில் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்னு பார்த்தோம். பசிப்பினி அகற்றுதல் ஜீரோ ஹங்கிரியில இந்தியாவோட தமிழ்நாடு எப்படி இருக்கு? ஹையா இருக்கு. மக்கள் நலத்துல 2 சேம். தரமான கல்வியில லீடிங்ல இருக்கா. பாலின சமத்துவம் இங்க 49, தமிழ்நாட்டில் 53. தூய்மையான குடிநீர் தமிழ்நாடு டாப்ல இருக்கு. குறைந்த செலவில் மாசில்லா சக்தி இதுல நம்பர் 1, இதுல நம்பர் 1 பார்த்தோம்ல 100 நம்பர் 1ல இருக்கும்.
பொருளாதாரம் மற்றும் சிறந்த வேலைவாய்ப்பு தமிழ்நாடு இந்தியாவோட ஹையா இருக்கு. தொழில் வளர்ச்சி உட்கட்டமைப்பு தமிழ்நாடு இந்தியாவோட அதிகமா இருக்கு. சமத்துவமின்மையை குறைத்தல் தமிழ்நாடு தான் டாப்பு. சுற்றுச்சூழல் பராமரிப்பு இதோட நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு இந்தியாவோட டாப்பு. இப்போ இந்த மூணுமே ரவுண்ட் பண்ணிருக்க மூணுமே ஃபர்ஸ்டா இருக்கும். மற்ற 10மே நம்ம இந்தியாவுக்கு ஈக்குவலாவோ இந்தியாவோட ஹையாவோ இருக்கும். கொஸ்டின் கேட்கணும்னா இந்த 13ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 இருக்கா? இந்த 13ல 3 வந்து நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். மற்ற 10ல தமிழ்நாடு லீடிங்ல இருக்கு. அதாவது இந்தியாவோட ஆவரேஜோட ஹையா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்க இதை நம்ம பின்னாடி படிக்கலாம். இப்போ படிக்கும்போது ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதை நம்ம எங்க இருந்து எடுக்கணும்னு நான் சொல்றேன். இப்போ இதை ஃபுல்லா நீங்க ஒண்ணா படிக்கிறதுக்கு ஐடியா சொல்றேன், நீங்க பாருங்க. இப்போ இதை தனித்தனியா எடுத்து கொடுத்துருக்கோம். 3 தமிழ்நாடு ஃபர்ஸ்டா இருக்காங்கல்ல, அந்த 3 தான் இங்க கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு ஃபர்ஸ்டா இருக்குது 1 7 13. மற்ற 10 வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முன்னிலை. எப்படி முன்னிலை? இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு எப்படி இருக்கு? ஆவரேஜோட ஹையா இருக்கு. ஸோ அது பார்த்துருக்கோம். சரியா? இது ஒண்ணுமா. இதுக்கப்புறம் இந்த ஃபைல் நான் உங்களுக்கு அனுப்புறேன், வீடியோ பாருங்க. எப்பயும் நான் சொல்றதா, வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டினியூஸா படிங்க. இப்போ அடுத்த ஒரு ஃபைல் காமிக்கிறேன், அந்த ஃபைல் எப்படி படிக்கணும்னு ஐடியா சொல்றேன், தென் ஷார்ட்டா சொல்லிடுறேன், ஃபைல் அனுப்பி விட்டுறேன். அந்த ஃபைலை தனி வீடியோவா கொடுக்குறேன். எஸ்டிஜி ரிப்போர்ட்னு சொல்லி 2 ஃபைல் இருக்கு நமக்கு. சரிங்களா? வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? இப்போ நீங்க நார்மலா நீங்க நிதி படிச்சிருப்பீங்க, நீங்க படிச்சதுக்கும் இப்போ நம்ம கொடுத்த கண்டென்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? நீங்க படிச்சதோட எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இருக்கா? இல்ல இந்த விஷயங்கள் நான் என்னைய பொறுத்தளவுக்கு இந்த விஷயம் போதும். அப் டு குரூப் 1க்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல பேசிக்கா ஹிஸ்டரி லெவல் இவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணும்போது இந்த எஸ்டிஜி படிக்க போறோம். இதை படிச்சா நிதி மோர் தென் எனஃப். இதுதான் நிதி டேட்டாஸ். சரிங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல கொடுத்த கண்டென்ட் கரெக்டா இருக்கு ஓகே அப்படினாலும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க கமெண்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து எங்க அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். லாஸ்ட் கிளாஸ் சொன்னதுதான், இந்த வீடியோ 10K ரீச் ஆகும்போது அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா அதுக்குள்ள மற்ற ஒர்க்கே நான் பார்க்கறது கரெக்டா இருக்கு. ஸோ நீங்க வித்தின் 2 டேஸ்க்குள்ள ஒரு 10K மெம்பர்ஸ் பாத்துட்டீங்கன்னா அதுக்குள்ள அடுத்த வீடியோ வர ஆரம்பிச்சிடும். அதை பொறுத்தா அடுத்த வீடியோ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகணும்ல. நான் வேகமா 50 வீடியோ போட்டு முடிச்சுட்டு என்னோட ஒர்க் எல்லாம் ஸ்டாப் பண்ணி இது யாருக்கும் யூஸ் ஆகாம இருக்கிறத விட நீங்க ஒரு 10K மெம்பர்ஸ் பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்டேட்டஸ் வைங்க, ஷேர் பண்ணுங்க. 10 வீடியோ போட்டோம், இதை நீங்க ஷேர் பண்ற அளவுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அதை பொறுத்து அடுத்த வீடியோ வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா என்னோட ஒர்க் நான் பண்ணிட்டே தான் இருப்பேன். மற்றவருக்கு எது பேலன்ஸ் பண்றப்போ வீடியோ 2000 3000 வீடியோ போயிருக்கு அப்படின்னா சரி ஓகே வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் பேர் பார்க்கட்டும், அதுக்கப்புறம் போடலாம்னு தான் தோணுது. ஸோ அப்போ நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நானும் சப்போர்ட் பண்ண ரெடியாக தான் இருக்கேன். ஸோ நான் கொடுக்குற வீடியோஸ்ல ஒரு வீடியோக்கு 1 or 2 days டிலே ஆனாலும் கண்டென்ட்ல குவாலிட்டியில குறையாதுமா, அதை ஷோரா சொல்றேன். இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த எஸ்டிஜி ரிப்போர்ட்மா, எஸ்டிஜி ரிப்போர்ட் தனியா பிடிஎஃப் அனுப்புறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இதுல பாருங்க விக்சித் பாரத் சொன்னேன் இல்லைங்களா, வளர்ந்த இந்தியா, இதை பத்தி கொஸ்டின்ஸ் எப்பயுமே கேட்க வாய்ப்பு இருக்கு. இதை பொறுத்தவரை இந்த ரிப்போர்ட் நிதி ஆயோக் இப்போ சப்மிட் பண்றாங்க. நிதி ஆயோக் வெளியிட்ட ரிப்போர்ட் இது. ஸோ இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரிப்போர்ட் இது வரைக்கும் வெளியே வந்திருக்கு. இதெல்லாம் பொறுமையாக உட்காந்து பாருங்களேன். இதுக்குள்ளேயே நம்ம பார்த்த நபர்கள்லாம் இருப்பாங்க. இதில் இவர் யாரு? சுமன் பெர்ரி, வைஸ் சேர்மன், இந்த ரிப்போர்ட்ல வந்திருக்காரு பாருங்க. அடுத்த பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிவிஆர் சுப்பிரமணியம், இவர் தான் சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். சரிங்களா? இதை அப்படியே ரீட் பண்ணுங்க, ஒவ்வொரு பேஜா பாருங்க. ஃபுல் ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்ரிவேஷன், ஃப்ரீ டைம்ல அப்படியே படிங்க. ஃபுல் அப்ரிவேஷன். நம்ம உள்ள படிக்கிற விஷயத்துல ஒவ்வொன்றில் அப்ரிவேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த சிஎஸ்ஆர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற நேம் தெரியும் சிஎஸ்ஆர்னு படிச்சோம்னா. சரிங்களா? எல்லாமே ஜிடிபினா தெரியும்ல, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒரு சில விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கலாம் இந்த அப்ரிவேஷன் படிக்கிறப்போ. இந்த அப்ரிவேஷன்லாம் இம்பார்ட்டன்ட்மா, கேட்க வாய்ப்பு இருக்குமா நிறையா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னேன் கிளாஸ்ல, என்னன்னா அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்ற ஸ்கீம் எடுத்து எழுதிக்கோங்க. ஸ்கீம்ஸ் எழுதிக்கோங்க. பட் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நடத்தும் போது நான் சொல்லுவேன் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் எது. இப்போ எக்ஸாம்பிள் கோல் 1 பார்த்தோம்ல, 17 கோல் 1 என்னது? நோ பாவர்ட்டி, வறுமை ஒழிப்பு. அப்போ வறுமை ஒழிப்புக்கு கீழே எந்த ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்தாங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அடல் பென்ஷன் யோஜனா, பிஎம் ஸ்ரீவன் ஜோதி பீம யோஜனா, இந்த ஸ்கீம் எல்லாம் எடுத்து எழுதி என்ன ஸ்கீம்னு நீங்க நெட்ல பார்த்தா கூட தெரியும். சிம்பிளா படிக்கணும், டைம் இருக்கு, அடுத்த வீடியோ போறதுக்கு டைம் இருக்குன்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் எடுத்து எழுதிருங்க. ஒவ்வொரு கோலுக்கும் கோல் 2 அதுக்கு கீழே எத்தனை ஸ்கீம் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா. 17 கோல் இதுக்குள்ள தான் கொஸ்டின்ஸ் வரும் ஸ்கீம்ல. இப்போ அம்ருத் 2.0 இருக்கு பாத்தீங்களா, அம்ருத் 2.0 ஸ்கீம் எல்லாம் கோல் 6 கீழே வருது. சரிங்களா? முத்ரா யோஜனா இருக்கு பாருங்க, முத்ரா யோஜனா எங்க வருது? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கோல் 5 கீழே வருது. இதெல்லாம் நான் திரும்ப கிளாஸ்ல எடுப்பேன். கிளாஸ் அடுத்த வீடியோ இதான் எடுக்க போறேன். ஒரு டைம் இதை ஃபுல்லா பாத்துருங்க. இப்போ இதுல நீங்களா நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் எடுக்கும் போதுமே நோட்ஸ் எதை எடுப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல நமக்கு தேவையான டேட்டா. ஸோ இது வரைக்கும் எத்தனை டைம் எடுத்திருக்காங்க, எஸ்டிஜி ரிப்போர்ட்ல இதெல்லாம் இதில் நமக்கு எந்தெந்த பாயிண்ட் தேவை எல்லாமே நோட்ஸ் எழுதிடுவேன். எழுதி தனியாக போடுவேன். நீங்கள் நான் கிளாஸ் எடுக்கும்போது பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்கம்மா.
சரிங்களா? பிடிஎஃப் நான் ஒரு டைம் ஷேர் பண்ணலாம். நீங்க 10 நாள் கழிச்சு கேட்டு மறுபடியும் பிடிஎஃப் கமெண்ட் பண்றீங்க. ஸோ அது நான் பார்த்தாலும் திரும்ப பண்ண முடியாது. எனக்கு அடுத்த ஒர்க் இருக்கு. ஒரு டைம் ஷேர் பண்ணுவேன். நீங்க அதுக்கடுத்து முடிஞ்ச வரைக்கும் கிளாஸ்ல பார்த்து நோட்ஸ் எடுத்துருங்க. நோட்ஸ் எடுத்து படிக்கிறது பெஸ்ட்டுமா. ஓகே. ஸோ ஒரு சில ரிப்போர்ட்லாம் வந்து நிறைய இயர் கேட்குறாங்களா, அதுக்கெல்லாம் ரீசன் இதுதான். ஒரு சில ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2023-24 கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வேலை இந்த எஸ்டிஜிலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக 23-24 தான் லாஸ்ட்டு. ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் காமிக்கணும். அதுலேருந்து அப்படியே போயிடுவோம். ஏன்னா லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா 2019-20 கேட்பாங்க, 21 அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டு. இப்போ 23-24 சர்வே இருக்கா, இந்த பிடிஎஃப் நான் அனுப்பிடுறேன் டெலகிராமில் பார்த்துக்கோங்க. அது மாதிரி இது முக்கியம். ஒவ்வொரு ரிப்போர்ட்லையும் இப்போ 2018 ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் 19-20, அதுக்கப்புறம் 20-21, சரிங்களா? பேஸ்லைன் V2 V3 இது V4. இப்போ வந்துருக்க ரிப்போர்ட் இதுதான். இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது V4 2023-24 ரிப்போர்ட்மா. இதில் வந்து 16 கோல், குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் கோல் 17, மொத்தம் டார்கெட் வந்து 70, இண்டிகேட்டர்ஸ் 113. இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்க வாய்ப்பு இருக்குமா? பார்த்துக்கோங்க. எத்தனை இண்டிகேட்டர்ஸ், எத்தனை கோல், எத்தனை டார்கெட்டு, மொத்தம் எத்தனை கோல் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம் தான் இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க எஸ்டிஜி கோல், சரிங்களா? ஒன்று வந்து 2018, அடுத்து 2019-20, அடுத்து 2021, 23-24. இப்போ இதை தான் நான் தனியாக வீடியோ போட போறேன். 23-24 மட்டும் அடுத்து தனி வீடியோவாக கொடுக்குறேன். இதுக்குள்ள நமக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருவேன். இப்போதைக்கு உங்களுக்கு சொல்ல வர விஷயம் இப்படி தான் கொஸ்டின் இருக்குன்னு சொல்றேன். இப்போ சில பேர் 2023-24 ஒரே ஒரு கொஸ்டினை காமிச்சு சொல்றேன் உங்களுக்கு. லாஸ்ட் இயர்ல கேட்ட கொஸ்டின் வச்சு ஒரு கொஸ்டினை காமிச்சு உங்களுக்கு சொல்றேன். இந்த பாத்தீங்களா, இதை எடுத்து எழுதணும் நீங்க. அடுத்து கோல் வைஸ் டாப் ஸ்டேட்ஸ் இருக்கா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன், குஜராத், லடாக். குஜராத் வந்து ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட், லடாக் வந்து பார்த்தீங்கன்னா யூடியில் ஃபர்ஸ்ட். லைஃப் ஆன் லேண்ட்ல ஜார்க்கண்ட், திரிபுரா ஃபர்ஸ்டா இருக்காங்க. ஸோ இதில் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தமிழ்நாடு வச்சிருக்கிறப்போ இங்கே வந்துருமா. இப்போ இந்த பாவர்ட்டி பாருங்க, நோ பாவர்ட்டி, வறுமையில யார் ஃபர்ஸ்ட்? இந்த வறுமை ஒழிப்புல தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். தாதரா நகர் ஹவேலி அண்ட் டையூ டாமன் வந்து யூடியில் ஃபர்ஸ்ட். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் இருக்காங்கல்ல, இதை ஃபுல்லாக எடுத்து எழுதுங்க. இதில் எங்கெல்லாம் தமிழ்நாடு வருதோ அதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. அப்படி இல்லாத இடத்துல கூட யார் ஃபர்ஸ்ட்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். எல்லா கோலுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எது, ஃபர்ஸ்ட் யூடி எது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி எழுதுறீங்களோ இல்லையோ, இந்த 2 பேஜ் கண்டிப்பாக எழுதி வச்சிருக்கணும். கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. கோல் வைஸ் டாப் ஸ்டேட் அண்ட் யூடி. பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 66, 66க்கு முன்னாடி பேஜ் நம்பர் 64, 65 இருக்குமா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எஸ்டிஜி ஸ்கோர் 71. இது இம்பார்ட்டன்ட். 4 ஸ்கோர் ரேஞ்ச் கேட்கலாம். 18, 19, 20, 20, 21, 23, 24. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வருது. இப்போ ஒன்றும் இல்லை, இதுதான் லாஸ்ட் இயர்ல கேட்ட கொஸ்டின்மா. பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்டேட் எஸ்டிஜி ரிப்போர்ட் படி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்டேட் 2023-24 அறிக்கையின் படி 25ல் கேட்குறாங்க. இப்போ 26ல் கேட்குறாங்கன்னு வைங்க. 26ல் கரண்ட் அஃபேர்ஸ், 23-24 தான். இதுக்கு போய் நம்ம 26ல் தனியாக தேட முடியாது. அப்போ 26, 23, 24 அறிக்கையின்படி எஸ்டிஜி ரிப்போர்ட்ல தமிழ்நாடோட பிளேஸ் என்ன, இல்லை இந்த 4 ஸ்டேட்டை கொடுத்து வருஷப்படுத்த சொல்லுவாங்கம்மா. லாஸ்ட் இயர்ல கேட்டாங்க 2025, ஐ திங்க் குரூப் 2ல கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். உத்தரகாண்ட், அடுத்து யார் இருக்கா, கேரளா, அடுத்து தமிழ்நாடு, அடுத்து கோவா. இந்த ஆர்டரை வருஷப்படுத்த சொல்லி கூட கேட்பாங்க, சரிங்களா? இந்த இடத்துல இருந்து கேட்ட கொஸ்டின் தான் அது, சரிங்களா? அப்போ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2023-24 எஸ்டிஜி ரிப்போர்ட் அறிக்கையின் படி கொடுக்குறாங்கன்னா, அப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 4 வருஷம் படிக்கணுமா, 3 வருஷம் படிக்கணுமான்னு யோசிக்கிறீங்க. அப்படி கிடையாது. எஸ்டிஜி ரிப்போர்ட் வந்து நமக்கு 23-24க்கு அப்புறம் இப்போ ரிலீஸ் பண்ணல. அந்த ரிப்போர்ட் தான் நமக்கு இப்போ இருக்குது. ஒருவேளை அடுத்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி வர இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ இதை வச்சு நீங்க ஒரு டைம் நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். அதை வச்சு நம்ம எப்போனாலும் படிச்சுக்கலாம். அடுத்த ரிப்போர்ட் வர வர இதான் நமக்கு ரிப்போர்ட். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோலுக்கும் கொடுத்துருப்பாங்க. இது மொத்தமாக டோட்டலா. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோலா எடுத்து தனித்தனியாக பார்க்க போறோம். 17 கோல் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு கோலா. இப்போ ஃபர்ஸ்ட் கோல் நோ பாவர்ட்டி. நோ பாவர்ட்டின்னு எடுத்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டு ஃபர்ஸ்ட் அப்படியே ஆர்டரா கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் யார் இருக்காங்க, தமிழ்நாடு. இதான் சொன்னேன், தமிழ்நாடு 92, 2வது தெலுங்கானா, 3வது ஆந்திர பிரதேஷ், சரிங்களா? அடுத்து பஞ்சாப். ஸோ இந்த ஆர்டர் தான். இதை ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு யூடி தான் அங்கே தெளிவாக தனியாகவே கொடுத்துட்டாங்க. அது போக உங்களுக்கு வேணும் 3 தேவைன்னா பார்த்துக்கலாம். இவ்வளோதான் டேட்டா. இதை மட்டும் எடுத்துட்டு அடுத்து யூடிக்கு போக முடிஞ்சது, போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதை முடிங்க. இதே மாதிரி நான் தமிழ்நாடோட டேட்டாவும் அனுப்பி விடுறேன். 2க்கும் தனித்தனியாக வீடியோவும் போடுறேன், சரிங்களா? இதை வச்சு இதில் முக்கியமான டேட்டா இதில் பார்த்தோம்னா ரொம்ப சின்னதாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் கிளாரிட்டி இருக்கான்னு தெரியல. இதோட தேவையானதை மட்டும் கட் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு பிடிஎஃப் போட்ட மாதிரி பிடிஎஃப் போட்டு குரூப்ல எடுக்கிறேன், கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். இப்போ நான் அனுப்புறேன், தேவையானவங்க பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு டைம் இதை பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். அதுக்கு தான், சரிங்களா? ஸோ எல்லாமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி படிக்கிறேன்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கெங்க வந்து நோட்ஸ் எடுக்கிறேன் எல்லாமே உங்களுக்கு அனுப்புகிறேன். ஒரு டைம் நீங்களும் கோத்ரூ பண்ணுங்க.
சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஸ்டேட்டஸ் வைங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் இருக்கிறவரை நான் அடுத்த வீடியோ கொடுத்துட்டே தான் இருக்க போறேன். ஸோ மேக்ஸை பொறுத்தவரை சீரிஸ் வருமா 5 வீடியோ போட்டிருக்கோம், 6வது வீடியோ வரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் சீரிஸ் போய்கிட்டு இருக்கு. இது இல்லாம ஜிஎஸ்ல இன்னொரு டாபிக் கேட்குறீங்க, கொண்டு வரேன். ஒரு 20 வீடியோ போட்டுட்டு இன்னொரு டாபிக் அப்படியே குவாலிட்டி பண்ணி கொண்டு வர ஆரம்பிக்கலாம். நல்லா படிங்க, கண்டினியூஸா படிங்க. வரக்கூடிய வருஷங்கள்ல எல்லாருமே அரசு அதிகாரியாக வர்றதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.